ஜி.ஆர். சாமிநாதனுடைய நடவடிக்கைகளை நீங்கள் பளிச்சுன்னு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், அவர் இந்துத்துவ சாயலோடு இருக்கிறார் என்பதற்கான எல்லாமும். ஒரு வழக்கை சிபிஐக்கு விட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தால் சிபிஐட்ட கேட்பீங்க, ஸ்டேட்ல கேட்பீங்க. இது எதையும் கேட்காம இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்ட உடனே அண்ணாமலை மதமாற்றம் தான் காரணம்னு சொன்னோம்னா சிபிஐ கொடுங்க. இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ சனாதனத்தை பின்பற்றாத ஒருவன் நியாயமாக நடந்து கொண்டால் அவனுக்கு நீதி கிடைக்காதா? இதனுடைய பின்னணியில தான் பலரும் தீர்ப்புகளை விமர்சிக்கிறாங்க, பேசுறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஜனாதிபதியை விமர்சிப்பீங்க, குடியரசுத் தலைவரை விமர்சிப்பீங்க. ஆனா ஒரு நீதிபதி தவறு செய்கிறார் என்றால், அவர் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறார் என்றால் அதை விமர்சிப்பதில் எந்த தவறும் இருக்க முடியும். இதையே ஒரு நிர்வாகத்தில் இருக்கவங்க செஞ்சா அது சர்வாதிகாரம். ஆனால் நீதிமன்றம் செஞ்சா சர்வாதிகாரம் இல்லையா? ஒரு நீதிபதி சரியாக தீர்ப்பு சொன்னார் என்பது ரெண்டு சமமானவர்களுக்கு இடையில் அல்ல. ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில், அதிகாரத்தில், பணபலத்தில், ஆள்பலத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இடையிலே வழக்கு வருகிற போது நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்களாங்கிறத பொறுத்து தான் வரும். ரொம்ப ரொம்ப தவறான முறையில் இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்குள்ளேயே ஒரு மோதலை உருவாக்குகிற முறையில் அவருடைய நடவடிக்கைகள் இருப்பதாகத்தான். நீங்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் கடவுளே இருந்தாலும் இலக்கணத்தில் நான் தான் பெரிய ஆள், இந்த கதையெல்லாம் நீ வச்சுக்காதேன்னு பேசுகிற மரபுக்கு மாறாக பாஜக ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்துகிற தாக்குதல் இருக்கு. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு மிக முக்கியமான சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் தோழர் கனகராஜ் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர், என்ன சிக்கல் இப்ப அடிப்படையில பேசப்படுது அப்படின்னா, மாண்புமிகு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பிரதான குற்றச்சாட்டு ஒரு கடிதமாக அனுப்பப்பட்டதாகவும் அந்த கடிதம் வெளியானதாகவும் இப்பொழுது பேசப்படுகிறது. அது தொடர்பாக வாஞ்சிநாதன் மீது நடவடிக்கை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்டிருக்கு. முதல்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இதை வெறும் தமிழ்நாட்டுக்கு தனித்து பார்க்காதீங்க. எதனால பார்க்காதீங்கன்னா, இந்த கடந்த காலத்திலையும் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் இருக்கிறவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக வந்திருக்காங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக, தலைமை நீதிபதிகளாக வந்திருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் தங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தங்களுடைய தீர்ப்புகளில் வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய சமூக வாழ்க்கை ஒன்றாகவும், ஆனா அதே சமயத்துல அவங்க வகிக்கிற பதவியை பொறுத்தளவுல அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்குள்ள நின்று தீர்ப்பு வழங்குகிறவர்களாக இருந்தார். நீதிபதிகளுக்கு 2 வழக்கு இருக்கா? அப்படி புரிஞ்சுக்கலாம். அது தவிர்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சமூகம் ஒரு ஐடியாலஜிக்கலா பிரிஞ்சு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு தாசில்தார் அவர் தனிப்பட்ட முறையில தீண்டாமையை கடைபிடிக்கிறவராக இருக்கார். ஆனால் அந்த சேர்ல உட்கார்ந்து ஒரு தீண்டாமை வழக்க அவர் டீல் பண்ணும்போது அவர் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும். எனவே தான் நம்ம இங்கே நீதியின் ஆட்சின்னு சொல்றதில்லை, சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம். ஏன் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம்னா, இப்போ என்னை பொறுத்தவரை பசிக்கு திருடுவது தவறில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். வேற வழியே இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? அதுவே சுயமரியாதையா தான் பார்க்கப்படுது. ஆனா அதே சமயத்துல திருட்டு என்பது திருட்டு தான். எனவே நாம திருட்டுக்களை வகை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆனா அதே சமயத்துல இது எல்லாத்தையுமே வெறுமனே ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி இந்த தப்பு பண்ணா இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கறது இல்லை. எல்லா கொலைகளுக்கும் நாம தூக்கு தண்டனை கொடுக்கறதில்ல, எல்லா கொலைகளுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கறதில்ல.
ஒரு மனுஷன் வந்து சமூகத்துல ஒரு தனிநபராக அவனுடைய பாதிப்புகள்லாம் இருக்கு. ஆனா பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்க அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்துகிற தாக்குதல் இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம். நாங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு ஃபைசாபாத்தில் நின்று சொன்னாரு. இவங்களும் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாஜக அரசு சொல்றத பாஜக சொல்லும். பாஜக தனிப்பட்ட முறையில் அதற்கு என்று எந்த கருத்தும் இருக்காது. அது வேணா இப்ப சோசலிசம் என்பதை RSS ஏத்துக்கிறது இல்லை. ஆனா பாஜகவினுடைய அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, ஸ்தாபனம் சம்பந்தமான சட்டத்தை நீங்க இப்ப போய் பார்த்தீங்கன்னா கூட அவங்க காந்தியன் சோசலிசம் தான் எங்களுடைய நோக்கம்னு வச்சிருப்பாங்க. காந்தியை கொண்டவனை கொண்டாடுவாங்க, சோசலிசம் வெளிநாட்டு தத்துவம்னு சொல்லுவாங்க. ஆனா காந்தியன் சோசலிசம்ங்கிறத அது பொதுஜனங்களை ஏமாத்துறதுக்காக. இது RSSக்கு தெரியும். RSS எனவே அதை பத்தி கவலைப்படாது, இதெல்லாம் இருக்கட்டும், என்ன போனாலும் நம்ம இதுல தான் வருவாங்க. இந்த காலத்துல ஒரு பெரிய சேஞ்ச் ஜுடிஷியரியில, எஸ்பெஷலி ஹையர் ஜுடிஷியரியில வந்திருக்கு. நீங்க ரெண்டு விஷயத்த கவனத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது பாஜக ரைட் ஃப்ரம் த பிகினிங் அதாவது RSS அவங்களுடைய 3 நோக்கம் பாபர் மசூதி இருக்கிற இடத்தை இடிச்சிட்டு அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டிட்டாங்க. அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவை ரத்து செய்வது காஷ்மீர்ல அது செஞ்சுட்டாங்க. இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்கு. இது 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 அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வலுவை வைத்து செய்தார்கள் என்பதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அவங்க அதைத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க நீண்ட நாட்களாக சொல்லிட்டு வராங்க. ஆனா இது நம்முடைய நீதிமன்றத்துக்கு போகும்போது இது என்ன ஆகும், கட்டாயமா இதை நீதிமன்றம் வேற மாதிரி டிசைட் பண்ணும் அப்படிங்கிற கருத்துக்கள் நம்மகிட்ட இருந்தது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக உலகமே உற்று நோக்கிய அந்த வழக்கு பாபர் மசூதி இருந்த அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று வருகிற போது அதுல 5 நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினாங்க. உங்களுக்கு நீங்க வரலாறு நெடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா 1510 இருந்து 18க்குள்ள அப்பதான் பாபர் மசூதி கட்டப்படுது. 1548 ராம்சரிதம் மனச துளசிதாசர் இயற்றுகிறார். ஏகப்பட்ட ராமாயணங்கள் இருக்கு. அப்போ துளசிதாசர் ராமாயணம் தான் நீங்க நார்த் இந்தியாவில் சமஸ்கிருதத்துக்கு வெளியே எழுதப்பட்டது. ராமரை பற்றி ராமாயணம் பெரிய அவர் மீது கண்டனங்கள் வருகிறது. ஒரு தேவ பாஷையில் இல்லாம இன்னொரு அவர் அவாதி மொழியை பேசுறவர் அதுல தான் அவர் எழுதுறாரு. அப்ப எழுதும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, இது எப்படி தேவ பாஷையில் இல்லாம எழுதுறது, கடவுளுக்கு எல்லா மொழிகளும் தெரியும், கடவுள் படைக்காது எது இருக்கிறது, எனவே நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் என்று அவர் முடிவெடுத்து பண்றார். அவ்வளவு உள்ளூர் சமூகத்தை பகைத்து கொண்டவர், ராமர் மேல அவ்வளவு பெரிய பக்தி கொண்டிருந்தவர், எந்த காரணத்தை முன்னிட்டும் அது இடிக்கப்பட்டிருந்தால் அதுல இருந்திருக்கும். அதாவது ராமர் கோயில் பிறந்த இடத்துல இதை கட்டிட்டாங்க, அது இல்லை. விடுதலை போராட்ட காலத்திலேயே நீங்க இந்த மாதிரி லெஃப்ட் விங் ஆட்கள் நிறைய விடுதலை போராட்டத்துல இருந்தாங்க. இப்போ நம்ம பஞ்சாப் சிங்கம்னு சொல்ற லாலா லஜபதி ராய், அவர் தான் முதல் ஏஐடிசியினுடைய தலைவர். அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இதாக தெரியும். அந்த பஞ்சாப் சிங்கம் பின்னால அவரும் மதன் மோகன் மாளவியாவும் தான் நீங்கள் இந்து மகாசபையோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள், அவர்கள் கருத்துக்கள் எப்படி பிற்போக்குத்தனமாக இருந்ததுன்னு தெரியும். ஆனால் காங்கிரஸில் இருந்த மோதிலால் நேரு 1926 நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் ரொம்ப மனம் என்ன எழுதுறாருன்னு, காங்கிரஸில் நீடிக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஏன்னா இந்த லால் மாளவியா கும்பல், இந்த வார்த்தை அவர் யூஸ் பண்றது, லால் மாளவியா கும்பல் மதத்தை தேர்தலில் பயன்படுத்துறதுக்கு, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்துறாங்க, பணத்தை பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் 1927 வரக்கூடிய கவுஹாத்தி காங்கிரஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு எழுதுறாரு. இவ்வளவு இருந்த போதும் இவர்கள் யாரும் வேறு சில விஷயங்களில் ஒரு
இந்த மாதிரியான மத வெறுப்பு அடையாளங்களை பயன்படுத்தினார்கள் என்று சொல்ல முடியும் பல நேரங்கள். ஆனால் இவங்க யாரும் ராமர் கோயில் பற்றி ஒரு இடத்துல கூட பேசல. ராமர் கோயில் இடிச்சிட்டு தான் கட்டினாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்த பிறகு அந்த இடத்த வந்து யார் இடித்தாங்களோ அவங்ககிட்டே கொடுக்கறதுன்னு உச்சநீதிமன்றம் முடிவெடுக்குது. தீர்ப்பு எழுதியவர் யாருன்னு சொல்லலை. அதே போல் வந்து அப்புறம் பின்னால் இவர் சொன்னார், யார் சந்திரசூட் ரொம்ப பின்னால் என்ன சொன்னாருன்னா, நான் தான் எழுதுனேன், நான் கடவுளிடம் கேட்டேன், எனக்கு கிளாரிட்டி கொடு அப்படின்னு கேட்டேன், அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அதுவே தப்பு. குழந்தை ராமர் தான் அதில் ஒரு வாதி. இந்த இடம் எனக்கு சொன்னது. எனவே வாதிக்கிட்ட கேட்டு எழுதணுங்கிறது, நீங்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் கடவுளே இருந்தாலும் இலக்கணத்தில் நான் தான் பெரிய ஆள், இந்த கதையெல்லாம் நீ வச்சுக்காதேன்னு பேசுகிற மரபுக்கு மாறாக ராமர் சொன்னார், நான் அதனால கொடுத்துட்டேன்னு சொன்னார். அது வந்து அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவராக இருந்தார். ஆனால் தலைமை நீதிபதியாக வந்த பிறகுதான் ஆர்டிகிள் 370 வருது. ஆர்டிகிள் 370 சம்மந்தமாக அவர் சொன்னது என்ன, நீங்கள் செப்டம்பருக்குள்ளே தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொன்னார். மிக விரைவாக அதுக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். இது ஜம்மு காஷ்மீர். இந்த மிக விரைவாக இது ரெண்டையும் ஏற்றுக்கொண்டு நான் வந்து இதுக்கு ஆட்சேபனை தெரிவித்து அத்தனையும் நீர்த்திறேன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் பின்புலத்தை பார்த்தீங்கன்னா உயர் ஜுடிஷியரியில் 33 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்போ இருக்காங்க. அந்த 33 பேரில் ஒரே ஒருத்தர் இஸ்லாமியர், ஒரே ஒருத்தர் கிறிஸ்தவர். மீதி ஒட்டுமொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்துக்கள்ங்கிற கேட்டகரியில் சேர்க்க மாட்டேன். அது வந்து ஒரு 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 பிராமணிக்கல் டாமினன்ஸு அதுக்குள்ளே இருக்குங்கிறது ஒரு ஃபேக்ட். நீதிமன்றத்தில் ஒரு லாபி இருக்கா? ஒரு லாபி அப்படின்னு லாபியே பண்ண வேண்டியதில்லை, இயல்பாகவே அப்படி இருக்காங்க. சரி. இதில் இந்த 31 பேர் மீதி 31 பேரில் 9 பேர் ஒரு முறையோ பலமுறையோ, பலமுறைன்னு சொல்கிறத விட ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் விஹெச்பியினுடைய மாநாட்டில் கலந்து கொள்றவங்க அவங்களே சொல்கிறாங்க, கலந்து பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த சேகர் குமார் குப்தான்னு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாருன்னா, பெரும்பான்மை மதத்தின் அடிப்படையில் இருந்தால் அது இப்படித்தானே பேசணும், அதைத்தானே ஏற்றுக்கணும், பெரும்பான்மை மதத்தினுடைய விருப்பத்தை தானே. இங்கே மதம் சார்ந்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்ல முடியாது. இந்துக்கள் எல்லாம் என்ன, காந்தியை விட ராமபக்தன் யார் இருக்க முடியும்? ஈஸ்வர அல்லா தேராயணம்னு சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர் காந்தியை ஏற்றுக்கலாம், ஏற்காமல் இருக்கலாம். காந்தி ஒரு நான் சனாதனி என்று அவர் சொன்னவர் தான். ஆனால் ஈஸ்வர அல்லா தேராயணம் என்பதை சப்கோ சன்மதி தே பகவான்கிறது இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் நல்ல புத்தியை கொடு, கடவுள் ஒன்று தான் அப்படின்னு. நீங்கள் காளியை கும்பிட்டவன் பாரதி. ஆனால் அவன் கோபத்தோட என்ன சொன்னான், அவன் பல தெய்வங்களை கும்பிட்டுருக்கான், வஞ்சிருக்காரு, திட்டியிருக்காரு. அவன் பாரதி தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் அப்படின்னு சொன்னான். பல பல சொல்றதே என்னன்னா பகை தீயை வளர்ப்பது என்று அவர் சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ என்னன்னா, இந்த ரைட் விங் உச்சநீதிமன்றத்தில் போனதனுடைய விளைவு இங்கே பல இடங்கள்லையும் இது பரவுது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு வர்றதுக்கு முன்னால் இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய விக்டோரியா கௌரி, அவங்க அட்வொகேட்டாக இருக்கும்போது அட்வொகேட்லேருந்து தான் இங்கே போகிறாங்க. அப்போது அவங்க கீழமை நீதிமன்றங்களில் இருந்து நீதிபதியாக இருந்து மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து அப்படி வந்தவங்க கிடையாது. டைரெக்டாக சந்திரகுமாரி, ஹரிபரந்தாமன் மாதிரி அப்படி தான் வந்தாங்க. அப்போ அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க பேசுனது இருக்கு இல்லையா, நீங்கள் வெறும் பச்சை பயங்கரவாதம் பற்றி பேசுகிறீர்கள், இந்த ஊரில் வெள்ளை பயங்கரவாதம் மிக மோசமாக இருக்கிறது என்று பச்சை பயங்கரவாதம் என்று இஸ்லாமியர்களையும் வெள்ளை பயங்கரவாதம் என்று கிறிஸ்தவர்களையும் கடுமையாக விமர்சித்தவர். அப்புறம் நீங்கள் வந்து கிறிஸ்தவ பாடல்களுக்கு பரதநாட்டியம் ஆடக்கூடாது இப்படிலாம் நிறையா சொல்லியிருக்காரு. இவங்க வராங்க, சாமிநாதன் வராரு. திரு ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதனுடைய இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நடவடிக்கைகளை நீங்கள் பளிச்சுன்னு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், அவர் இந்துத்துவ சாயலோடு இருக்கிறார்
என்பதற்கான எல்லாமும் இருக்கும் கடந்த காலங்கள். ஆமாம். கடந்த காலம். நீங்கள் உதாரணமாக ஒரு வழக்கை சிபிஐக்கு விட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிபிஐட்ட கேட்பீங்க, ஸ்டேட்டில் கேட்பீங்க. இது எதையும் கேட்காம இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்ட உடனே அண்ணாமலை வந்து மதமாற்றம்தான் காரணம்னு சொன்னோன்னா சிபிஐ கொடுங்கன்னாங்க. இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எதுக்காக சிபிஐக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க? ஒரு வார்த்தை கூட கேட்காம கொடுக்கணும்னு நினச்சிங்க. இப்போ சமீபத்தில் அவர் பேசியதா வந்திருக்கக்கூடிய காணொளி ரொம்ப டிஸ்டர்பிங். அதாவது நீங்கள் வந்து அப்போ சனாதனத்தை பின்பற்றாத ஒருவன் நியாயமாக நடந்து கொண்டால் அவனுக்கு நீதி கிடைக்காதா? அதாவது சனாதனத்தை ரெண்டு விஷயம் அவர் சொல்றாரு. சனாதனத்தை பின்பற்றுகிறவர்கள் தவறே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆசாராம் பாபுவை எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? நரேந்திர மோடி அவரோட டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு தேர்தலுக்கு முன்பாக. 2014 தேர்தலுக்கு முன்பாக ஒரு சிறு குழந்தையை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார் என்கிற வழக்கில் அவர் இன்னும் உள்ள இருக்கார். இது எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? எனவே நீங்கள் வந்து எப்போதுமே என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்த சேரில் வந்து உட்கார்றீங்களோ அங்கே உட்கார்ந்துருக்கும்போது உங்களுக்கு என்ன மேண்டேட்டரியோ அதை மட்டும் தான் சொல்லணும். இப்போ உண்மையிலே இவருக்கு தெரியுதில்ல, ரெண்டு விஷயம் தானே. அவர் டிஸ்கஸ் பண்ணுற அந்த விஷயத்தையே நான் பார்ப்போம். இவர் வந்து குடிமை வச்சிருந்ததுனால, அதாவது அவர் ஒரு கதை சொல்கிறார், அல்லது உண்மையாகவும் இருக்கலாம். அமெரிக்காவில் வந்திருக்க சகோதரியோடு பயணம் போகிற ஒருவர் வழியில் அமெரிக்க சகோதரி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆளை அடித்து இறந்துடுறாங்க. அது ரூல்ஸ் சரியா தப்பாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இவருக்கு தெரியுது குற்றம் செய்தவர் ஒருவர், ஆனால் இன்னொருத்தர் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்காதவர் எதுக்கு தண்டனை பெற வேண்டும் என்பதை மட்டும் ஆர்கியூ பண்ணுறாரே தவிர குற்றம் செய்தவர் எப்படி தப்பிக்க முடியுங்கிற ஆர்கியூமெண்ட்டை அவர் வைக்கவே இல்லை. இதுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க? இதனுடைய பின்னணியில் தான் பலரும் தீர்ப்புகளை விமர்சிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ஜனாதிபதியை விமர்சிப்பீங்க, குடியரசுத் தலைவரை விமர்சிப்பீங்க, பிரதமரை விமர்சிப்பீங்க. ஆனால் ஒரு நீதிபதி தவறு செய்கிறார் என்றால், அவர் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறார் என்றால் அதை விமர்சிப்பதில் எந்த தவறும் இருக்க முடியாது. அப்போனா நான் என்ன கேட்குறேன், இதையே ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கவங்க, நிர்வாகத்தில் இருக்கவங்க செஞ்சால் அது சர்வாதிகாரம், ஆனால் நீதிமன்றம் செஞ்சால் சர்வாதிகாரம் இல்லையா? அப்போ இது என்னன்னா, திட்டமிட்டு இது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக ஒரு பகுதி லாயர்ஸ்ட என்ன அபிப்பிராயம் இருக்குது, உடனடியாக ரெமெடி கொடுக்குற யார் நீதிபதி இவர். இப்போ நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த யோக்கியமான போலீஸ்காரங்க இருப்பாங்க, ஆனால் அவங்க மனித உரிமை மீறலை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. நீங்கள் யோக்கியமாக இருக்கிறதுக்கான விலையா மனித உரிமை மீறுவது? அதுக்கான லைசன்ஸா? அது மாதிரி நீங்கள் சில கேஸில் ரெமெடி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் எப்போ பிரச்சனை அப்படின்னா, ஒரு நீதிபதி சரியாக தீர்ப்பு சொன்னார் என்பது ரெண்டு சமமானவர்களுக்கு இடையில் அல்ல. ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில், அதிகாரத்தில், பணபலத்தில், ஆள்பலத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் இடையிலே வழக்கு வருகிற போது நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்களாங்கிறத பொறுத்து தான் வர முடியும். ரெண்டு முதலாளிக்கு இடையில் நீங்கள் சரிசமமாக பார்த்தோம், அல்லது ரெண்டு தொழிலாளிக்கு இடையில் நாங்கள் நேர்மையாக இருந்ததுங்கிறது இல்லை. ஒரு மிகப்பெரிய முதலாளிக்கும் ஒரு சாதாரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் இடையில் வழக்கு வரும்போது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க என்பதோடு சம்மந்தப்பட்டது. ஸோ சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறவர் அதனால அவர் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, இப்படி எத்தனை பேர் சாதாரண மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு, அதை நான் எப்போதுமே பேரிடர், பெருநோய் என்று நான் தொடர்ச்சியாக சொல்லுவேன். அவங்களுடைய ஐடியாலஜியை பாஜக நபர்கள் சார்ந்து கிடையாது. அது வந்து அரசமைப்பு சட்டத்தை கேள்விக்குள்ளாக்குது, நீதி பரிபாலன முறையை கேள்விக்குள்ளாக்குது.
இப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இவர்கள் இந்த மாதிரி இருக்கவங்க இப்ப தமிழ்நாட்டில் பொதுவாக அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் இவர் பண்ணது தப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா, தேசிய வழக்கறிஞர் சங்கம்னு திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் நீதித்துறைக்கு அச்சுறுத்தலா என்று அவங்க முன்வைக்கிறாங்க. இது என்னன்னா நீதி வழங்கும் போதே இந்த கோர்ட்டுக்கு போனால் இது கிடைக்கும் என்று ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இருப்பதாக நினைக்கிறாங்க. எனவே ஒருத்தர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்போ சேகர் குப்தா மேலே இப்போ இன்னைக்கு இப்போ நாடாளுமன்றம் இம்பீச்மெண்ட் மோஷனை பண்ணியிருக்கானே. கடந்த காலத்தில் ராமசாமி சம்பந்தமாக அப்படி வந்திருக்கு தானே. இதெல்லாம் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ நேரடியாக நடவடிக்கைக்கு தான் போகணும். இடையில நான் வாஞ்சிநாதன் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை என்று நான் சொல்ல வரல. அது விசாரிச்சு தான் நீங்கள் முடிவு பாருங்க. ஆனால் உங்கள் மேலே குற்றச்சாட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்லையா? தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உரைத்த அப்படின்னு ஒன்று சொல்றீங்கல்ல. பிரம்மனை பிரம்மன் ஒழுங்கா மந்திரம் சொல்ல, எனவே அவரை சிறையில் போட்டு முருகன் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றீங்கல்ல. இதற்கு பொருள் என்ன? அவங்களெல்லாம் சனாதனத்திலேருந்து தள்ளி வைக்கப்பட்டவர்களா? நீங்கள் நான் கடவுள்லாம் இருக்காங்க, விசாரிச்சாங்க, இவர் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற சென்ஸ்லேருந்து வரல. இது என்னது? ஒரு 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 உங்களுக்கு சொல்ற வழிகாட்டுதல் தானே. அப்பாவா இருந்தாலும் சரி, தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உரைத்த முருகன். அப்ப எனவே யாராக இருந்தாலும் நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கும்போது சட்டத்தின் படிதான் தீர்ப்பு சொல்லணுமே தவிர, நீங்க உங்களுக்கு சனாதன தர்மத்தை இவர் பின்பற்றுகிறார் என்று சொன்னால், இன்னொருத்தர் சரியத்தை பின்பற்றாரு, எனவே அவர் கரெக்டாக தான் பின்பற்றவர், எனவே அவரை விட்டலாமா? அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்ல முடியாதுல்ல. இப்படி வரும்போதே அப்படி ஒரு கருத்து வந்துடுது இல்ல. ரொம்ப ரொம்ப தவறான முறையில் இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்குள்ளேயே ஒரு மோதலை உருவாக்குகிற முறையில் அவருடைய நடவடிக்கைகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். மாண்புமிகு திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது இப்ப இந்த வந்திருக்கக்கூடிய உரையாடல் என்பது இன்னொரு தரப்புல அவர் பல விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதன் மீது கோபம் அடைந்தவர்கள் நேரம் பார்த்து காத்திருந்தாங்க, இதை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவருக்கு எதிராக ஒரு வலையை உருவாக்குறாங்க. இப்ப பிரச்சாரம் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, பல முன்னெடுப்புகள் எடுப்பது என்பது நீங்க நிறைய பேரை காப்பாத்திட்டீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது யாராவது ஒருத்தரை விஷம் கொடுத்து கொள்வதற்கான லைசன்ஸா? அப்படி பார்க்க முடியுமா? அப்ப எனவே நீங்க எல்லா காலத்திலையும் கரெக்டா தான் இருக்கணும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இப்பவும் என்ன சொல்றீங்க? நபர்கள் மீது குற்றம் சாட்டுறீங்க. உங்க மீதான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும். இல்ல நான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தானே. எனவே கனகராஜ் சொன்னான் அவன் கம்யூனிஸ்ட், எனவே நான் விட்டுறேன். இவன் பிச்சைக்காரன் சொல்றான், எனவே நான் விட்டுறேன். பின்புலமும் பார்க்கணும். ஒரு நபர் ஒரு கருத்தை சொன்னார்னா அதற்கு பின்னாடி இருக்க பின்புலத்தையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? அதானே சரியா இருக்கும். இல்ல, பின்புலத்தை நீங்க கவனிக்கிறது, நீங்க யாருடைய குரல்னு நான் பார்க்கணும் இல்லையா? இல்ல, நீங்க கட்டாயம் அதை பார்க்கணும். நான் மாட்டேன்னு சொல்ல. ஆனா எடுப்பில் நீங்க எங்க இருந்து வரீங்க? அதாவது அந்த குறிப்பிட்ட நபர் அவருடைய சொந்த நோக்கத்துக்காக தவறாக சித்தரிக்கிறாரா என்று பார்ப்பது வேறு, தவறாக குற்றம் சாட்டுகிறாரா என்பது வேறு. அந்த குற்றச்சாட்டு, அதாவது அந்த தனிநபர்கள் இப்ப தவறா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க. அதனால ரொம்ப உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் எப்படியும் அவர் சனாதனத்தை நம்புறாரு, வெளியே வந்துருவாரு. இவங்க ஆனா அவர் பண்ண தப்ப நீங்க தப்பா இருந்தா அதை சரி பண்ணலைன்னா என்ன நடக்கும்? எவ்வளவு பேருக்கு தீர்ப்பு சொல்றீங்க? அது யாரையெல்லாம் கட்டுப்படுத்தும்? எனவே நீங்க பின்புலம் என்று வருகிற போது கூட, அல்லது சரி தவறு என்று வருகிற போது கூட, நான் செய்யற தவறுக்கு ஒரு தண்டனைனா, ஒரு ஒரு இப்போ சட்டம் தெரியாதது ஒரு குற்றம் அல்ல,
அதாவது அது சட்டம் தெரியாத காரணத்தினால் ஒருத்தர் குற்றம் செய்தால் அவருக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. நான் அப்படி ஒரு நபரையும் ஓரளவு சட்டங்களை பற்றி புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ற என்னைய மாதிரியான ஆளையும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியவும் சமமான தட்டில் வைத்து நீங்கள் அளப்பீர்களா? அளக்க மாட்டீங்க. எனவே ஆனா இந்த நபர் சொல்றாருங்கிறதுக்காக நீங்க இவன் சொல்றானேன்னு பார்க்காதீங்க. அதுலதான் பிரச்சனை வருது. நீங்க அப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், அதனால் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற காரணத்தினாலதான் சிலப்பதிகாரமே வந்திருக்கு. தேரா மண்ணா செப்போது உடையேன் என்று அவள் நிற்கிற அந்த கோலம் இருக்கு இல்லையா? நீ அவன் சொன்னான்னு கொன்னுட்டியடா அப்படின்னு தான் வருது. அவங்க சொன்னவங்கெல்லாம் யாரு? ராஜா வீட்டுக்கு நகை செய்து தருகிற முக்கியமான ஆட்கள். அப்ப எனவே அவர் சொன்னார். அதுதான் நீங்க உங்களுக்கு வெண்மணி வழக்குல வந்தது. கோபாலகிருஷ்ணன் கார் வச்சிருக்காரு, அவர் அடிதடியில ஈடுபட மாட்டார் அப்படிங்கிறது. எனவே இது நீங்க இந்த சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள் அல்லது அவங்க தவறான நோக்கத்தோட இருக்காங்கன்னா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இல்ல யார் வேண்டுமானாலும் ஒரு நீதிபதி மேல கலகம் கற்பிக்கலாமா? ஒரு நபர் நீதிபதி மேல கலகம் கற்பித்து கடந்து போலாமான்னு நான் என்ன கேட்கிறேன், இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குங்க. இப்போ அந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமா 12 பேரை ஒட்டுமொத்தமா இவங்க மேல எதுவுமே இல்லைன்னு விடுவிச்சிருக்கு. மும்பை கோர்ட் விடுவிச்சிருக்கா? இப்ப அந்த கவர்மெண்ட் இதுக்கு போயிருக்கா? நான் என்ன கேட்கிறேன், அக்சார்தம் நாராயணன் செக்ட்னு ஒரு பகுதி இருக்கு. அவங்க அதுல ஒரு குண்டு வெடிக்குது. அத்தனை பேரும் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள். ஆனா நீங்க அதுக்கு பின்னால என்ன வருது அப்படின்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகும்போதுதான் சரியா சொன்னீங்கன்னா 2014 நரேந்திர மோடி பதவி ஏற்கிற அன்றைக்குத்தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வருது. கோர்ட்டு என்ன சொல்லலைன்னா, இவங்க மீதான குற்றச்சாட்டுக்கள் பொதுவா கோர்ட் என்ன சொல்லும், சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை, எனவே விடுதலை செய்யப்படுகிறார்கள் வரும். ஆனா அதுல அப்படி சொல்லல. உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதற்காக அப்பாவிகளை பிடித்து அவர்களுக்கு சிறையில் போட்டு இருக்கிறீர்கள், தண்டனையும் கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த மாதிரியான விஷயத்துல என்ன பண்ணுவீங்க? அந்த நீதிபதிகள் எல்லாத்தையும் நீங்க பிடிச்சி ஜெயில போட்டுருவீங்களா? எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு அதுல நீங்க சொல்லிடுறீங்க. ஆனா நான் சொன்னா மட்டும் தப்புன்னு சொல்றீங்க. எனவே நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்தின் மீது மரியாதை செலுத்த வேண்டும் என்று நீங்கள் என்னை நிர்பந்திக்க கூடாது. நீதிமன்றத்தின் மீது மரியாதை செலுத்துகிற மாதிரி உங்கள் தீர்ப்புகள் அமைய வேண்டும், உங்களுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும். நீங்க என்ன சட்டம் போட்டு மரியாதை விடுன்னு சொல்லுவீங்களா? அது என்ன நியாயம்? அது 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 சர்வாதிகாரம் தானே, பண்ண முடியாது. அது 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 சரி கிடையாது. ஆக்சுவலா நீங்க உங்க தொழிலில் சரியாக இருக்கிற போது ஈவன் எவ்வளவு சரியா இருந்தாலும், அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆள் பார்த்து தான் நீங்க குற்றம் சுமத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா 2 விஷயம் இருக்கு. சீதை, ராமர். யாரோ பேசுனாங்கிறதுக்காக நெருப்புல இறங்க சொல்லுவீங்களா? அப்ப நீங்க ராமர் சொன்னார் என்பதற்காக அதை சரி என்று பார்ப்பீர்களா, அல்லது சீதை மீது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு பார்ப்பீங்களா? இதுல நீங்க ஏற்றத்தாழ்வு, அப்ப ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்களா? நீங்க அதை நீங்க நியாயப்படுத்துவீங்களா? நீங்க அது இதுலதான் புதுமை பித்தனுக்கு பயங்கர கோபம் வந்தது. அவர் என்ன சொன்னாரு, ராமர் கால்பட்டு அகலிகை பெண்ணாக மாறுகிறார், கல்லும் பெண்ணாக மாறு. ஆனா அதோட ராமாயணம் முடிஞ்சு போயிடும். புதுமை பித்தன் பெண்ணாக மாறிய அகலிகை சீதைக்கு ராமர் செய்ததை கேட்ட உடனே, இந்த ராமருக்கு முடிஞ்சேன், நான் மீண்டும் கல்லாக ஆகி போகிறேன்னு அவ கல்லா மாறி போயிடும். சோ நீங்க டெமோக்ரஸி என்பதே என்னது? எதிர்கருத்துக்கு, விமர்சனத்துக்கு, டிசன்ட்டுக்கு வாய்ப்பு கொடுப்பது தான். அது இல்லைன்னா ஜனநாயகங்கிறது தேவையே இல்லை. அதை நீங்க எனக்கு மட்டும் பொறுத்தாத, என்னைய சொன்னா நீங்க உடனே உள்நோக்கம், அப்ப நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. நீங்க எங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா, பிடிக்காதவர்கள் இவங்க அவங்களுக்கு என்ன ப்ரொமோஷன்ல பிரச்சனையா? உங்கள் கருத்துக்கள் மீது என்னுடைய விமர்சனத்தை வைப்பதற்கு எப்போதுமே எனக்கு உரிமை இருக்கிறது.
என் மீதான விமர்சனத்தை வைப்பதற்கான உரிமையை உங்களுக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற மாதிரி உங்கள் மீதான விமர்சனத்தை வைப்பதற்கு எனக்கு அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமை நான் வந்து நோக்கம் கற்பிக்க கூடாதுன்னு சொல்றதுனாலயே நீங்க நோக்கபூர்வமா செயல்பட்டீங்கன்னா, நீங்க நோக்கபூர்வமா செயல்படுறீங்கன்னு நான் சொல்லக்கூடாதா? அது சரி தப்புன்னு சொல்லுங்க. இல்லைங்க நோக்கம் இல்லைங்க, நான் சரியா தான் இருக்கேன், நீங்க சொன்னது தப்புன்னு என்கிட்ட சொல்லலாம். அப்ப நீங்க நீதி என்கிற தடியை வைத்துக்கொண்டு என்னை அடிப்பதற்கு வராதீர்கள். ஏன்னா நான் சாதாரண ஆளு, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகத்தை நாங்கள் உங்க முன்னால வைக்கிறேன். சரி, நான் என்ன கேட்குறேன், இந்த நீதிபதி கோழை அப்படின்னு யாராவது ஒரு நீதிபதியை சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? How can you say that in the open court? You cannot say. நீங்க விசாரிங்க, விசாரிச்ச பிறகு நான் கோழைன்னு எழுதுங்க. வாஞ்சிநாதன் அவர்களுடைய கூற்று உண்மை என்று சொன்னால் நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு என்ன தண்டனை நீங்க சொல்ல முடியுமா? என்னுடைய மாடஸ்டியை கொஸ்டின் பண்றீங்க. நீங்க கொஸ்டின் பண்ண வேண்டாம்னு சொல்லல, நீங்க விசாரிச்ச பிறகு கொஸ்டின் பண்ணுங்க. அது நான் கோழையா இருந்தா நீங்க அப்படி சொல்லுங்க. ஆனால் நீங்க ஓப்பன் கோர்ட்ல நீங்க கோழைன்னு சொல்ல, ஒரு நீதிபதியால் கோழை என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இவர் அப்படின்னு வராதா? எனவே தான் சொல்றோம், நீங்க அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நடக்க வேண்டுமே தவிர, சனாதனம் காப்பாத்திருச்சுன்னு சொன்னா why should I go to the court? நான் ஏன் வாசிக்கணும், நான் ஏன் படிக்கணும், நான் ஏன் சட்டத்தை படிக்கணும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ சனாதனத்தை பேசு, உனக்கு தீர்வு கிடைச்சிரும் நீங்க சொல்ற. சனாதனத்தை படிக்கலாம். நன்றி தொடர். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.